ஓம் சாய்ராம். அத்தியாயம் 11 இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயராற்றி ஆறுதல் நல்குகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி எனது ஆத்மா, எனது வாழும் உருவம், நான் அவரே, அவரே எனது தூய வடிவம் என்று கூறியிருக்கிறார். சத்து, சித்து, ஆனந்தம் என அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியே சீரடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது. ஸ்ருதி, அதாவது தைத்திரிய உபனிஷதம், பிரம்மத்தை ஆனந்தம் என விவரித்திருக்கிறது. இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம். ஆனால் இப்பிரம்மத்தை அல்லது பேரானந்தத்தை சீரடியில் பக்த மகாஜனங்கள் அனுபவித்தார்கள். அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்தும் எந்த ஆதாரமும் தேவை இருக்கவில்லை. ஒரு சாக்குத்துண்டையே எப்போதும் தமக்கு ஆசனமாக கொண்டிருந்தார். பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை கொண்டு மூடப்பட்ட